வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். அப்படி என்னன்னு கேட்டான்னா நார்த்தங்காயும் எலுமிச்சம்பழமும் கலந்து ஒரு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போது இனிப்பு செடியை நான் சூடு பண்ணியிருக்கேன், காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணினேன்னா சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது வந்து நார்த்தங்காயில் தனியாகவும் பண்ணலாம், எலுமிச்சம்பழத்தில் தனியாகவும் பண்ணலாம், ரெண்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து கடுகு வந்து வெடிக்கணும். எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே கடுகு வெடிக்காமல் போட்டேன்னா அந்த டிஷ் வந்து நல்லா இருக்காது. இந்த ஒரு மாதிரி வாசனை வரும். ஒன்று கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லை எண்ணெயில் பொரிஞ்சிருக்கணும். கடுகு நின்னா படப்படன்னு வெடிக்கணும். இதே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கலராக இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதேமாரி நிலக்கடலையே வறுத்த நிலக்கடலையே வாங்கிட்டு நல்லா தோலி அப்படி போட்டு மரத்தில் போட்டு தேய்ச்சிட்டு பொடிச்சு வச்சுட்டேன்னா இந்தமாரி வந்துடும். ரொம்ப நிறைய வாங்கி வச்சுக்காதீங்க. பச்சை கடலையாக இருந்தாலும் வத்த கடலையாக இருந்தாலும் மக்கி போய் மக்க வாசனை வந்துடும், உளுத்து போயிடும், மாவாக கொட்டிடும், நம்ம பொருள் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது ரொம்ப வாங்கி வச்சுக்காதீங்க. அப்பப்போ தேவைக்கு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நான் அடுத்த சீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன், உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன், வத்த மிளகா போட்டுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது வந்து நல்லா வறுபடணும். பாதி வறுபட்டு பச்சை நிலக்கல்லையாக இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். இது வறுத்த நிலக்கல்லை அப்படிங்கிறதால இது பாதி வறுபடணும். இந்த கடலை வச்சு ஊற்ற முடிச்சோம்னா இது பாதி வறுபடணும். இப்போ நம்ம நிலக்கல்லையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதுலேயே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க சாத்துக்கு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் மஞ்சள் பொடி தேவைப்படும் போட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த சாத்துக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டு விடலாம். அதுக்கு மஞ்சள் போட்டுருக்கோம், நெல் பெருசாக வைக்கப்படாது. இப்போ ஆஃப் பண்ணிடணும். இந்த ஹீட்லேயே மஞ்சப்பொடி வெந்து போயிடும். இந்த ரெண்டுமே புளிப்பு அப்படிங்கிறதுனால இந்த புளிப்பை என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டவா போட்டுக்கலாம், விருப்பம் இல்லாதவா விட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் சாதத்தை எடுத்து ஆயிட போட்டு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நான் வந்து இதை ஆற வச்சுருக்கேன். ஒரு அவசர தேவைக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆஃபீஸ் வரவா, இல்லை இன்றைக்கி ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு, அதுக்கெல்லாம் இந்தமாரி சப்புன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதில் என்னென்ன விட்டமின் சி எல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து சாதம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை விடணும். முன்னாடியே விட்டுட்டோம்னா டேஸ்ட்டு போயிடும். இப்போ கொஞ்சம் நார்த்தங்காய் ரெண்டுத்தையும் விட்டுண்டாச்சு. இப்போ இதுமாரி கலக்கணும். கொஞ்சம் கலரவே விட்டுக்கோங்க. சாதம் என்ன ஆற அது உறிஞ்சின்னுடும். இந்த அளவுக்கு தளர இருக்கணும். ஆறினோடனே அது உறிஞ்சிடும். இப்போ நான் இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன்.
நீங்களும் இனிமேல் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.